அரிசியே சேர்க்காம ராகி, கம்பு, சோளம், திணை, கருப்புளுந்து எல்லாம் சேர்த்து மாவாட்டி வச்சிட்டீங்கன்னா இட்லியும் சுட்டுக்கலாம், தோசையும் சுட்டுக்கலாங்க. 1 டம்ளர் ராகி, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் சோளம், இது கூட 1 டம்ளர் திணை சேர்க்கிறேங்க. திணை இல்லைன்னா உங்ககிட்ட நார்மல் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு உடைச்ச கருப்புளுந்து எடுத்திருக்கேங்க. கருப்புளுந்து நிறைய மாவாகும், அதனால 3/4 டம்ளர். உங்ககிட்ட வெள்ளை உளுந்து தான் இருக்குன்னா 1 டம்ளரா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா காலையில ஊற வச்சுட்டு சாயங்காலம் ஆட்டினா கரெக்டா இருக்கும். நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு திருப்பி ஒரு 2 தடவை கழுவிக்கோங்க. மில்லட்ஸ் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. அதனால தண்ணி கீழே ஊத்திட்டு நீங்க கிரைண்டர்ல போட்டுக்கலாம். மிக்சில கூட போட்டுக்கலாங்க. ஆனா இட்லியா சுடுற மாதிரி இருந்ததுன்னா கிரைண்டர்ல போட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு சிலர் கம்பு, ராகி, சோளம் எல்லாம் ஒன்னா சேர்க்க கூடாதுன்றாங்க. ஆனா நம்ம சத்து மாவு கஞ்சியில எல்லா தானியமும் ஒன்னா சேர்த்து தானே பண்றோம். அதனால அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. மாவு ஆயிடுச்சுங்க. ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல, லைட்டா குறைக்குறன்னு இருந்தா நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு திருப்பிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்க வேண்டாங்க, இட்லி மாவு பாத்திரத்துல இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில பாருங்க நல்லா புளிச்சு மேல வந்திருக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி ஊத்துறதா இருந்தா இப்படியே கெட்டியாவே ஊத்திக்கலாம். தோசை ஊத்துறதா இருந்தா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துட்டு அப்புறமா தோசை ஊத்திக்கோங்க. இப்ப இதுல உங்ககிட்ட ராகி, கம்பு, சோளம்ல எது இல்லைனாலும் இருக்கிறத நீங்க 3 பங்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திணை இல்ல அப்படின்னா 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. திணைக்கு பதிலா இட்லி அரிசியோ இல்ல புழுங்கல் அரிசியோ எடுத்துக்கலாம். 4:1 ரேஷியோங்க. கருப்புளுந்துங்கிறதுனால 4 டம்ளருக்கு 3/4 டம்ளர் உளுந்து சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். நார்மலா நம்ம எப்பயும் இட்லி ஊத்துற மாதிரி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டுல ஊத்தி எடுத்துக்கலாம். சூப்பரா இட்லிகள் இருக்கும். தோசை இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல லேசா கிடைக்கும். நம்ம உளுந்து சரியான அளவுல சேர்த்ததுனால நல்ல லேசான தோசை கிடைக்கும். அதே மாதிரி இதே மாவுல நீங்க பணியாரமும் சுட்டுக்கலாம். நான் எடுத்த டம்ளர் பாத்தீங்கன்னா 125 கிராம்ஸுங்க. இது பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2 நேரத்துக்கு சரியா இருக்கும். நீங்க அரிசி உளுந்து சேர்த்து ஆட்டுற இட்லி டேஸ்ட் இருக்காதுங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட். ஆனா இதுக்கு நல்லா காரமா, புளிப்பா, தக்காளி சட்னி, கத்திரிக்காய் சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க திணைக்கு பதிலா வரகு, சாமை, குதிரைவாளி எது வேணாலும் 1 பங்கு நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாவு ஆட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 நேரத்துக்கு மட்டும் வர மாதிரி ஆட்டிக்கோங்க. ஏன்னா நீங்க என்னதான் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் ரொம்ப புளிச்சிரும், புளிச்சா நல்லா இருக்காதுங்க. அதே மாதிரி மாவை ஆட்டின உடனே நம்ம தோசைகளா சுட்டு எடுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு 6 to 8 மணி நேரம் புளிக்கணும். நல்லா பொங்கி வர வரைக்கும் விட்டுருங்க. நான் இன்னைக்கு காலையில இட்லியும் நைட்டு தோசையும் செஞ்சேன். காலையிலேயே தக்காளி சட்னி பண்ணிட்டேன். அதனால காலையில இட்லிக்கும் அதே சட்னி, நைட்டு தோசைக்கும் அதே சட்னி வச்சுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.